அன்பு. அதே மாதிரி மொழி இருக்குல்ல, மொழி பேசினாத்தான் வளரும். கலாச்சாரம் கடைபிடிச்சாதான் வளரும். மந்திரம் சொல்லிக்கிட்டே இருந்தா வளரும். இதுதான் ரகசியம். இந்த ரகசியத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஆக இந்த மனசு மூளைக்கு இருக்கிற சக்தியை வெளியே கொண்டு வர்றதுக்கு அதுக்கு என்ன தேவைன்னா அதுக்கு ஒரு மனம் வேணும். ரெண்டாவது அதுக்கு ரிவிஷன் வேணும். மூன்றாவது அதுக்கு கடந்த காலம் எதிர்காலம் என்றே ஒண்ணு தெரியாது. அது என்ன செஞ்சாலும் அந்த நிகழ்காலம் நினைச்சுக்கணும். அதுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அடுத்தது எதையுமே நீங்க இமோஷனலா செய்தா, உணர்வு பூர்வமா செய்தா அதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது எல்லாம் இருந்தா தான் அந்த மூளையை வேலை செய்யும், மிக மிக வேலை செய்யும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது அஞ்சாவது, மனிதனுடைய மூளை என்பது கிரியேஷன்ஸ், எதையுமே உருவாக்கக்கூடிய நிலைக்கிறது. கிரியேஷன்ஸ் கிரியேஷன்ஸ் என்பது உருவாக்குதல். எதையுமே உங்களுக்கு உருவாக்க முடியும். இல்லாதவன கூட நீங்க ஒரு பேய் 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 நினைச்சுக்கிட்டு இருங்க, உங்க முன்னாடி ஒரு பேய் இருக்கிறது மாதிரியே உருவாய், கண்டிப்பா உருவாய். உங்களுக்கு பேய் இருக்கோ இல்லையோ நீங்க நினைச்சுக்கிட்டே இருந்தாவே உங்களுக்கு ஒரு பேயை மூளையா உருவாக்க முடியும். கண்டிப்பா வரும், கண்டிப்பா வரும். அதனாலதான் மனத்தத்துவத்துல சொல்லுவோம், நிறைய பேருக்கு உண்மையான பேய் பிடிச்சிருக்கோ இல்லையோ மனசுங்கிற பேய் பிடிச்சிருக்கு. நிறைய பேருக்கு உண்மையான பிரச்சனையே இல்லையோ உங்க மனசுல நிறைய பிரச்சனைகள் போட்டு அதையே ஒட்டிக்கிட்டு பிரட்டிக்கிட்டு. அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. நீ சும்மா ஒரு 5 நிமிஷம் உட்காந்து அப்படியே நெஞ்சு அப்படி தொட்டுக்கிட்டு யோசிச்சு பாருங்க. உங்களை பத்தி நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியும். ஏன் இப்படி இருக்கிறேன், ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது, நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் ஏன் இப்படி யோசிக்கிறேன், நான் இவ்வளவு நல்லா யோசிக்கலாமே. இதையும் உட்காந்து யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு நிறைய விஷயம் புரியும். ஆக 5 விஷயங்கள். ஆக 5வது என்ன, மூளைக்கு நல்லதோ கெட்டதோ எழுதிக்கிறீங்க, அதை மூளையால உருவாக்கணும். நீங்க ஒரு தெய்வத்தையே நினைச்சுக்கிட்டு இருங்க, உங்களுக்கு ஒரு தெய்வத்தை அதை உருவாக்க முடியும் உங்களுக்குள்ள. கண்டிப்பா என்ன பேயை உருவாக்க முடியும் போது உங்களுக்கு மனசுல ஒரு தெய்வத்தை அதை உருவாக்க முடியாத, ரெண்டே மாதிரி உருவாக்கும். ஆக இந்த 5 விஷயங்கள்ல மிக மிக முக்கியமானது இமோஷனல் என்ற ஒரு அற்புதமான விளக்கம். அதாவது எதையுமே நீங்க உணர்ச்சி பூர்வமா செய்யறாங்க நம்முடைய